கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில் இயேசு சிலுவையில் கூறிய 6ஆம் வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, முடிந்தது என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முடிந்தது என்றால் கிரேக்க மொழியில் டெட்டேலெஸ்டாய் என்று பொருள். கிரேக்கர்கள் ஒரு நிலத்தை வாங்கும்போதோ இல்லை வெளியேறப்பெற்ற பொருளை வாங்கும்போதோ அதற்கான முழு கிரயத்தையும் செலுத்திவிட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக டெட்டேலெஸ்டாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதே போலதான் உலக மக்களின் பாவ மன்னிப்பிற்கான முழு கிரயத்தையும் தன் உயிரை கொடுத்து அவர் செலுத்திவிட்டார் என்பதற்கான அடையாளமாக தான் இந்த முடிந்தது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இந்த முடிந்தது இந்த ஒரே வார்த்தை பல காரியங்களை கொண்டுள்ளது. முதலாவது, பிதாவானவர் என்ன நோக்கத்திற்காக இயேசுவை பூமிக்கு கொண்டு வந்தாரோ, மனுஷகுமாரனாய் கொண்டு வந்தாரோ, அந்த காரியத்தை இயேசுவானவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஸோ அதற்காக பயன்படுத்தப்பட்டது முடிந்தது. அதே போல் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் இயேசுவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி முடிந்தது என்பதை சொல்வதற்காக அவர் முடிந்தது என்று சொன்னார். மேலும் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் முடிந்து தீர்ந்ததுன்னு சொன்னார். அதே போல இயேசுவானவர் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பட்ட பாடுகள் அனைத்தும் முடிந்தது என்று சொன்னார். மேலும் இரட்சிப்பின் வேலை முடிந்தது என்பதற்காக முடிந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். மேலும் மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர் செய்த எல்லாம் முடிந்தது என்பதை சொல்வதற்காக அவர் முடிந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை என்பது எல்லாம் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்களேன். ஊழியத்தின் பாதையில் செல்லும்போது முடிந்தது, இயேசுவுக்காக நம்ம எல்லாம் செய்து முடித்துட்டோன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. முடிந்ததுங்கிற வார்த்தையை இயேசுவானவர் தவிர நம்ம சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். நாம் இன்னும் நம் வேலையை முடிக்கவில்லை. இனியாவது முடிந்தது என்று சொல்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை தான், ஆனால் முடித்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம இயேசுவிடம் சொல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.